பொறுமைக்கு எப்பவுமே ஒரு நல்ல பலன் இருக்கும்னு பெரியவங்க சொல்வாங்க. அது என் வாழ்க்கையில, குறிப்பா அந்த ஒரு வருஷத்துல நான் ரொம்ப ஆழமா உணர்ந்தேன். என் பேரு கிருபா. கல்யாணம் ஆன புதுசுல எனக்கும் என் கணவர் குமரனுக்கும் கோயம்புத்தூர்ல சாய்பாபா காலனியில ஒரு சின்ன வாடகை வீடுதான் உலகமா இருந்துச்சு. அந்த ஆரம்ப நாட்கள் ரொம்பவே அழகானது. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியவே மாட்டோம். கல்யாண வாழ்க்கையோட அந்த புது சந்தோஷத்துல உலகத்துல வேற எந்த கவலையும் எங்களுக்கு தெரியல. ஒரு குறைவுமில்லாத அன்பும் நெருக்கமும் நிறைஞ்ச வாழ்க்கையா அது இருந்துச்சு. இப்போதைக்கு குழந்தை வேண்டாம், கொஞ்ச நாள் இந்த வாழ்க்கையை முழுசா வாழ்வோம்னு நாங்களே முடிவெடுத்திருந்தோம். ஆனா எங்க சந்தோஷத்துல யார் கண் பட்டுச்சோ தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி குமரன் அப்ளை பண்ணியிருந்த ஒரு வேலைக்கு தோகாவுல இருந்து கால் லெட்டர் வந்துச்சு. ரொம்ப நல்ல சம்பளம். ஒரு வருஷம் மட்டும் பொறுத்துக்கோ கிருபா, அடுத்த வருஷமே உனக்கும் விசா ரெடி பண்ணி கூப்பிட்டுக்கிறேன் சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். ஏர்போர்ட்ல அவனை வழியனுப்பிட்டு வந்த அன்னைக்கு நான் அழுத அழுகை இருக்கே. வீடே வெறிச்சோடி போன மாதிரி ஆயிடுச்சு. அதுவரைக்கும் அவனை சுத்தியே என் உலகம் இருந்துச்சு. திடீர்னு வந்த அந்த தனிமை என்னை ரொம்பவே வாட்டிச்சு. ஒவ்வொரு நாளும் யுகமா நகர்ற மாதிரி இருக்கும். அவன் எப்போ வருவான், நாம எப்போ அங்க போவோம்னு நினைச்சு நாட்களை கடத்திட்டு இருந்தேன். மனசுக்கு ஒரு வருஷம்னு புரிஞ்சாலும் ஒரு பெண்ணோட உடம்பும் உணர்வுகளும் அந்த பிரிவை ஏத்துக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. பல ராத்திரிகள் தூக்கமே வராது. இந்த மாதிரி நேரத்துல சில உறவுக்காரங்க வந்து ஆறுதல் சொல்றேன்னு சொல்லி நம்ம மனசை இன்னும் உளைச்சலுக்கு ஆளாக்கிடுவாங்க. அப்படித்தான் ஒரு நாள் வனஜா அத்தை வீட்டுக்கு வந்திருந்தாங்க. 2 நாள் தங்கியிருந்தவங்க, என்னடி இந்த வயசுல இப்படி தனியா இருக்கே. முற்றுப்புள்ளி. ஒரு குழந்தை இருந்தாலாவது உனக்கு பொழுது போகும். ராத்திரியில எப்படிடி தனியா இருக்க முடியுது. நான்லாம் இந்த வயசுலையும் உங்க மாமாவை விட்டு பிரிய மாட்டேன் ஏதேதோ பேசி என் தவிப்பை இன்னும் அதிகமாக்கிட்டு போனாங்க. கடைசியா போகும்போது, இப்பலாம் இன்டர்நெட்ல என்னென்னவோ வசதி இருக்கு, அதை பார்த்து மனசை தேத்திக்கோ ஒரு மாதிரி சூசகமா சொல்லிட்டு போனாங்க. எனக்கு கூச்சமாவும் தர்மசங்கடமாவும் இருந்துச்சு. ஆனா தனிமையோட உச்சியில இருந்ததால அவங்க சொன்னது என் மனசுக்குள்ள ஒருவித சஞ்சலத்தை ஏற்படுத்திடுச்சு. நெட்டுல ஏதேதோ பார்த்து என் தவிப்பை நானே எனக்குள்ள அடக்கி ரொம்பவே தடுமாறிட்டு இருந்த காலகட்டம் அது. அப்போதான் அந்த 2 சம்பவங்கள் நடந்துச்சு. ஒரு தடவை திருப்பூர்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க என்னை வீட்ல விட்டுட்டு ஒரு அவசர வேலையா வெளியே போயிருந்தாங்க. அவங்க இருந்தது மாடியில. கீழ போர்ஷன்ல ஒரு மாமி குடி இருந்தாங்க. அவங்க மருமகளும் என்னை மாதிரி புருஷனை பிரிஞ்சு இருக்கிறவதான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அன்னைக்கு கீழேயும் ஆள் இல்லாத மாதிரி இருந்துச்சு. நான் ஏதோ கேட்கலாம்னு படிக்கட்டி இறங்கும்போது உள்ளே இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. வாசல் கதவு உள்பக்கமா சாத்தியிருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி படபடப்பா ஆயிடுச்சு. ஏதோ தப்பா நடக்குதுன்னு தோணுச்சு. தயங்கிட்டே நின்னுட்டு இருந்தப்போ சின்னதா இருந்த இடைவெளி வழியா உள்ளே நடக்குறதை எதேச்சையா பார்த்துட்டேன். அந்த பொண்ணு வேற ஒருத்தரோட ரொம்ப நெருக்கமா இருந்ததை பார்த்ததும் எனக்கு தூக்கிவாரி போட்டுச்சு. என் கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்மள மாதிரி தனிமையில இருக்கிற பொண்ணு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாளே ஒரு பக்கம் அதிர்ச்சி. இன்னொரு பக்கம் அதை பார்த்ததும் எனக்குள்ளேயும் ஒரு இனம் புரியாத நடுக்கமும் தவிப்பும். சத்தம் போடாம மாடிக்கு வந்துட்டேன். வீட்ல யாரும் இல்ல. அன்னைக்கு பூரா எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு. அந்த சம்பவம் என் மனசை விட்டு போகவே இல்ல. தனிமை ஒரு மனுஷியை இந்த எல்லைக்கு வேணாலும் கொண்டு போகுமான்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு கோவை புதூர்ல இருக்கிற என் தோழி ஸ்ரீபிரியாவை பார்க்க போனேன். அவ புருஷன் ட்ரைனிங்னு ஒரு மாசம் வெளியூர் போயிருந்தான். அவளை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு போன் பண்ணாமலே போனேன். காலிங் பெல் அடிச்சும் அவ கதவை திறக்கல. சரி, பின்னாடி வழியா போய் பார்க்கலாம்னு கிணத்து பக்கம் போனேன். பெட்ரூம் ஜன்னல் கொஞ்சம் திறந்திருந்தது. என்ன பண்றான்னு எட்டி பார்த்த எனக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ஸ்ரீபிரியா அவளோட கசின்னு நினைக்கிறேன். அவனோட ரொம்ப நெருக்கமா இருந்தாள். எனக்கு அங்க நிக்கவே கூச்சமா இருந்துச்சு. ஒரு குற்ற உணர்ச்சி என்னை அழுத்துச்சு. என்ன நடக்குது இங்க? தனிமை தவிப்பு தாங்க முடியாம நமக்கு தெரிஞ்சவங்களே இப்படி பண்றாங்களே மனசுக்குள்ள 1000 கேள்வி.
ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்காம நான் வந்த சுவடே தெரியாம அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த 2 சம்பவங்களும் என்னை ரொம்பவே யோசிக்க வெச்சுது. அவங்க 2 பேரும் அவங்க தவிப்பை தீர்த்துக்க வேற ஒரு வழியை தேடிக்கிட்டாங்க. எனக்குள்ளேயும் அதே தவிப்பு, ஏக்கம், உடம்பு கேட்கிற அந்த நெருக்கம் எல்லாம் ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. சில நேரங்கள்ல மனசு அலைபாயும். ஆனா குமரனை தவிர வேற யாரையும் அந்த இடத்துல வெச்சு பார்க்க என் மனசு ஒருபோதும் ஒத்துக்கல. என் உணர்வுகளை நானே கஷ்டப்பட்டு அடக்கி அவன் வருவான்னு முழு நம்பிக்கையோட அந்த ஒரு வருஷத்தை கடந்து வந்தேன். கடைசியா அந்த நாள் வந்துச்சு. ஒரு வருஷம் கழிச்சு குமரன் ஊருக்கு வந்தான். அவனை வாசல்ல பார்த்ததும் இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டம், மனப்போராட்டம் எல்லாம் காணாம போயிடுச்சு. அன்னைக்கு நாங்க சந்திச்சுக்கிட்டப்போ இருந்த அந்த உணர்வு இருக்குதே, அது வார்த்தையில சொல்ல முடியாதது. இத்தனை நாள் பிரிஞ்சிருந்த ஏக்கத்தை எல்லாம் சேர்த்து ஒருத்தரை ஒருத்தர் அணைச்சுக்கிட்டப்போ என் கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. எவ்ளோ தவிப்பு, எவ்ளோ காத்துருப்பு, எல்லாமே அந்த நிமிஷத்துல சரியாயிடுச்சு. பொறுமையா இருந்தா அதோட பலன் எவ்வளவு இனிமையா இருக்கும்னு அன்னைக்கு தான் நான் முழுசா உணர்ந்தேன். அதற்கடுத்த நாட்கள் எல்லாமே நாங்க இழந்த அந்த ஒரு வருஷத்தை மீட்டு எடுக்குற மாதிரியான அழகான நாட்களா மாறிடுச்சு.